இந்த 3 லேயர் தாண்டி 3வது லேயர்ல பாத்தீங்கன்னா தான் இவர்களை ஆட்டி வடைக்கிற சாத்தான் பின்னாலே நின்று கொண்டிருப்பான். அவன் தான் உங்களுடைய மனசுல ஆலோசனை சொல்றது, இந்த சட்டத்தை போடுன்னு சொல்றது, ஜனங்களை துரத்துன்னு சொல்றது, இதற்கு எதிரான கிரியைகளை செய்யும் சொல்றது, இதெல்லாம் இந்த சாத்தானுடைய வேலை. நம்ம என்ன செய்கிறோம்? இந்த முன்னால இருந்து நம்மை பயமுறுத்துகிற மனிதர்களை விட்டு விடுங்க, அதுக்கு முன்னால வரக்கூடிய கிரியைகளை விட்டுருங்க. இவைகள் எல்லாவற்றுக்கும் சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய சாத்தான் பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கான் பாருங்க, அவன் மேல கைய வைங்க. நீங்க ஆணிவேர் எப்போ மறைந்துதான் இருக்கும். அப்ப கிரியை செய்கிற சாத்தானை முதல்ல நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எப்படி பேசுறீங்க? சாத்தானை போய் அறிந்து கொள்ளுங்கள், இயேசுவை தானே அறிந்து கொள்ள வேண்டும். அது இருக்கட்டும், சாத்தானுடைய தந்திரத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்கணும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் புத்தகம் 2:11 பாருங்க, சாத்தானாலே நாம் மோசம் போக கூடாதபடி அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்ப சாத்தானுடைய தந்திரத்தை சபைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க பவுல், அந்த காலத்து ஊழியர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் அதை பற்றி பேசுவதில்லை. ஆகவேதான் சுலபமாய் சாத்தான்